இனியும் வாய்ப்பில்லை. டெல்லியிலிருந்து விஜய்க்கு பறந்த மெசேஜ். போட்ட திட்டமெல்லாம் வேஸ்ட். நடிகர் விஜய் தரப்பிலிருந்து காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு தூது அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதில் எங்களுடன் கூட்டணி அமைத்தால் காங்கிரசிற்கு 100 தொகுதிகள் ஒதுக்கப்படும் மற்றும் ஆட்சியில் பங்கு அளிப்பதோடு துணை முதலமைச்சர் பதவியும் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த அதிரடி ஆஃபர் தான் ராகுல் காந்தியை ஒரு சரியான முடிவெடுக்க விடாமல் யோசிக்க வைத்துள்ளது. விஜயின் தாவேகாவுடன் கைகோர்த்தால் தமிழகத்தில் இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க 100 தொகுதிகள் ஒரு பொன்னான வாய்ப்பு. மேலும் விஜயின் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக உளவுத்துறை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. விஜய் மீதான அனுதாப அலை சமீப காலமாக கரூர் சம்பவம் மற்றும் ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் மாநில திமுக அரசும் மத்திய பாஜக அரசும் விஜயை பழிவாங்குவதாக ஒரு பிம்பம் உருவாகியுள்ளது. இது இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விஜய் மீது மிகப்பெரிய அனுதாப அலையை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்திய கருத்து கணிப்புகள் அனைத்தும் விஜய்க்கு எதிராக இருந்தாலும் அவர் வெளியே வந்து பேசினால் செல்வாக்கு ஜெட் வேகத்தில் உயரும் என்று சுட்டிக்காட்டுகின்றன. விஜயின் இந்த எழுச்சி காங்கிரசிற்கும் ஒரு புது தெம்பை தரும் என்பதே ராகுல் காந்தியின் தற்பொழுதைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது. காங்கிரசின் இந்த இரட்டை நிலைப்பாட்டால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் காங்கிரஸ் பிடிகொடுக்காமல் இருப்பது திமுக தலைமைக்கு எரிச்சலை ஊட்டியுள்ளது. இது குறித்து திமுக மூத்த அமைச்சர்கள் ஒருவர் கூறுகையில், காங்கிரஸ் போக வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக போகட்டும். அவர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் தேர்வு செலவு முதற்கொண்டு நாங்கள் தான் கவனித்துக் கொள்கிறோம். அந்த பணத்தை வைத்து எங்கள் சொந்த வேட்பாளர்களையே நிறுத்தி எங்களால் வெற்றி பெற முடியும் என்று வெளிப்படையாகவே பேச துவங்கியுள்ளனர். அரசியல் விமர்சகர்கள் தெரிவிப்பது, ஒரு கட்சியின் முதல் வெற்றி என்பது தேர்தலுக்கு முன்பே அமையும் வலுவான கூட்டணியில் தான் உள்ளது. தற்போதுள்ள கூட்டணியை சிதறாமல் வைத்திருந்தாலே திமுக தனது முதல் வெற்றியை பெற்றுவிட்டதாக கருதலாம். வாக்கு சேகரிப்பது என்பது அடுத்த கட்ட வேலை என்று திமுக ஆதரவாளர்கள் தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுவது, கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் கட்டாயம் புதிய கட்சியை நோக்கி செல்ல வேண்டும். இல்லை, மாநிலத்தில் செல்வாக்கு குறையக்கூடாது. மத்தியில் ஆதரவு வேண்டும் என்பதால் கட்டாயம் திமுக உடன் பயணிப்பது அவசியம் என கருதி வருகிறதா? இதற்கிடையில் விஜய் தனக்கு கூட்டணி வரும் என பனையூரில் அமராமல் களத்திற்கு சென்றால் மட்டுமே மக்களிடம் அடையாளமாக முடியும் என்ற அட்வைஸும் சென்று வருகிறதா? குறிப்பாக காங்கிரஸ் வரும் என காத்திருக்கும் விஜய்க்கு இதுவரை காங்கிரஸ் கட்சி எந்த ஒரு சப்போர்ட்டும் செய்யவில்லை என்றும், இன்று சட்டப்பேரவைகள் பேசும்போது கூட காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வா விஜயை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்வதாக திமுகவை தவிர காங்கிரஸ் இப்போதைக்கு மாற்று கட்சியை விரும்பவில்லை என்றே தெரிகிறது.